வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மயிலம் முருகர் கோவிலின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள போறோம். கோவிலின் அமைவிடம். இந்த கோவில் மயிலம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது 118 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மலைமேல் உள்ள ஒரு பழமையான முருகன் கோவில். புராண கதைகள் படி சூரபத்மன் என்ற அசுரன் இங்கு மயில் வடிவில் தவம் செய்தார். முருகப்பெருமான் அவரை வீழ்த்தி மயில் வடிவில் தன்னுடைய வாகனமாக ஏற்றார். இதன் காரணமாக இந்த இடம் மயூராசலம் என அழைக்கப்பட்டு பின்னர் மயிலம் என்று வழங்கப்படுகிறது. கோவிலின் சிறப்புகள். முருகப்பெருமான் வள்ளியும் தெய்வானையும் உடன் வடக்கு நோக்கி நின்றுள்ளார். இது தவத்துக்கு உரிய திசையாக கருதப்படுகிறது. இந்த கோவில் முக்கணன சித்தர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. முக்கிய விழாக்கள். பங்குனி உத்திரம் ஆண்டுதோறும் மிக பிரசித்தி பெற்ற திருவிழா. கந்த சஷ்டி சூரசம்ஹாரத்தை நினைவுகூரும் முக்கிய நாளாக கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறும் கார்த்திகை தீபம். பக்தர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் கார்த்திகை நாட்களில் அதிக அளவில் வழிபட வருகின்றனர். ஆன்மீக முக்கியத்துவம். பக்தர்களுக்கு கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பேறு ஆகியவற்றிற்காக வேண்டிக் கொள்ள சிறப்பான தலம். செவ்வாய்க்கிழமையில் வெள்ளரிக்காய் அபிஷேகம் செய்ய வேண்டியது சிறப்பு. கடைசி வார்த்தை. நீங்கள் ஒருமுறை மயிலம் முருகர் கோவிலை வருகை தரிசித்து முருகப்பெருமானின் அருள் பெறுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வேல அரோஹரா.